நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கோடிக்கணக்கான ரூபாயும் கிலோ கணக்கில் தங்கமும் பேரம் பேசப்பட்டுதான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வாக்குகள் பெறப்பட்டன என்று அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏவே பேசி அது வீடியோ ஆதாரமாக வெளிப்பட்ட பிறகு இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன. கூவத்தூர் முகாமில் ஆட்டு மந்தைகள் போல் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்ட போதே அங்கு என்ன பேரங்கள் நடைபெறுகின்றன என்பதை நக்கீரன் விரிவாக அப்போது கட்டுரையாக எழுதியிருந்தது. அன்றைக்கு நக்கீரன் சொன்னது தற்போது வீடியோ வடிவில் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை அகற்ற வேண்டும் அல்லது மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினும் அவருடைய கூட்டணியில் உள்ள கட்சியினரும் தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். ஆளுநர் இந்த ஆட்சியை கலைப்பாரா, நடவடிக்கை எடுப்பாரா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஆளுநர் என்பவர் யார்? ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்று கேட்டவர் அறிஞர் அண்ணா. ஆட்டுக்கு தாடி என்பது அவசியமில்லாத ஒரு அலங்காரம் போல நாட்டுக்கு கவர்னர் என்பதும் தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் அண்ணாவின் கருத்து. அதாவது ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயங்கும் பொழுது அதனை கண்காணிப்பதற்காக மத்திய அரசினால் நியமிக்கப்படுகின்ற ஒரு உளவாளி போலத்தான் கவர்னர் இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்தியாவில் வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை இங்கே ஆட்சியை நடத்துகின்ற பொறுப்பில் இருப்பவராக ஆளுநர் தான் இருக்கிறார். எப்படி இந்தியாவின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவர் இருக்கிறாரோ அதுபோல மாநிலத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக ஆளுநர் என்பவர் இருக்கிறார். இது அரசியல் சட்டத்தில் உள்ள நிலைப்பாடு. ஆளுநர் என்பவருக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக நிர்வாக பொறுப்பு அவரை சார்ந்தது. அதாவது ஒரு முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அந்த முதலமைச்சர் யார் யார் பெயரை பட்டியலாக தருகிறாரோ அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தருவது, யாரை நீக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்குவது போன்ற நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்பவர் ஆளுநர் தான். அதுபோலவே சட்டம் இயற்றும் அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கிறது. ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற அரசு சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய தீர்மானங்களை, சட்டங்களை அதற்கு ஒப்புதல் வழங்கி உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் ஆளுநர் இருக்கிறார். சட்டமன்றம் கூடாத நேரங்களில் அவசர சட்டத்தை ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தால் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் இடத்திலும் ஆளுநர் இருக்கிறார். எனவே அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இதை தாண்டி விருப்புரிமை அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கிறது. அதாவது ஒரு சட்டத்தை ஏற்பதா வேண்டாமா அல்லது அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பதா என்பதெல்லாம் அவருடைய விருப்புரிமை சார்ந்த அதிகாரங்களாக மாறுகின்றன. ஒரு மாநில அரசின் செயல்பாடுகளை, அதன் சட்டம் ஒழுங்கு நிலைமையை மத்திய அரசுக்கு அறிக்கையாக தருகின்ற இடத்திலும் ஆளுநர் இருக்கிறார். ஆளுநர் தருகின்ற அறிக்கையின்படி காப்பாற்றப்பட்ட ஆட்சிகளும் உண்டு, கலைக்கப்பட்ட ஆட்சிகளும் உண்டு. தமிழகத்தில் இதுவரை 4 முறை ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது. எமர்ஜென்சி என்கின்ற நெருக்கடி நிலை அமலில் இருந்த காலத்தில் 1976ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு கலைக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டது. பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1988ஆம் ஆண்டு முதல்வர் ஜானகி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதால் அப்பொழுதும் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு 1991ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு மீண்டும் கலைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு கலைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் கூட தன்னுடைய அறிக்கையை அனுப்பவில்லை. அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவில் அதர்வைஸ் என்கின்ற உட்பிரிவை பயன்படுத்தி ஆளுநர் அறிக்கை இல்லாமலேயே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. எனவே ஆளுநருடைய நிர்வாகம் என்பது மாநில அரசில் முக்கிய பங்காக அமைகிறது. நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்து நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அவர் மீதான நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அதில் வெற்றி பெற்றால் அவருடைய பதவியை கூட பறிக்க முடியும். ஆனால் ஒரு ஆளுநருடைய பதவியை அப்படி யாரும் பறித்துவிட முடியாது. அவரை நியமிக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் நினைத்தால் மட்டுமே அந்த பதவியை பறிக்க முடியும் என்கின்ற ஒரு அரசியல் சட்ட சூழல் இங்கு இருக்கிறது. அதுபோல ஆளுநர் தன்னுடைய பதவியில் இருக்கும் பொழுது அவர் மீது எந்த குற்ற நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. அந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகோ அல்லது விலகிய பிறகோ தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்கின்ற அளவிற்கு ஆளுநருக்கான அதிகாரங்கள் இருக்கின்றன.
ஒரு நியமன பதவியில் இந்த அளவுக்கு அதிகாரமிக்க ஒருவராக ஆளுநர் இருக்கின்ற சூழலில் ஆட்சியின் அவலங்களை வலியுறுத்தி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வாக்களித்த எம்எல்ஏக்கள் எந்த முறையில் செயல்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்து ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோருகிறது. இந்த சூழலில் ஆளுநர் என்ன முடிவெடுப்பார்? 356ஐ பயன்படுத்துவாரா? சட்டமன்றத்தை முடக்குவாரா என்கின்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது இருப்பவர் பொறுப்பு ஆளுநர் தான். மராட்டிய மாநிலத்திற்குத்தான் அவர் முழுநேர ஆளுநர். அவரிடம் கூடுதல் பொறுப்பாகத்தான் தமிழக நிர்வாகம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசை விட ஒரு சூப்பர் பவராக பொறுப்பு ஆளுநர் செயல்பட்டு வருகிறார். இன்னும் சொல்லப்போனால் கூவத்தூரில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணமே ஆளுநர் மேற்கொண்ட ஒரு முடிவுதான். தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவி வகித்த நிலையிலேயே அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி தங்களின் சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலாவை தேர்வு செய்துவிட்டார்கள். பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் யாரை தங்களின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஆளுநருடைய கடமை. அதே நேரத்தில் ஆளுநருக்கு உள்ள விருப்பு உரிமையின் அடிப்படையில் எப்பொழுது பதவியேற்க அழைப்பது என்கின்ற நேரத்தை தீர்மானிக்கின்ற அந்த அதிகாரம் அவரது கையிலேயே இருக்கிறது. அதனை பயன்படுத்தி சசிகலா பதவியேற்பை காலதாமதம் செய்தார் பொறுப்பு ஆளுநர். இடைப்பட்ட நேரத்தில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வந்தது. சசிகலா சிறைக்கு போனார். அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றார். பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அந்த சூழலில்தான் ஓபிஎஸ் பக்கம் யாரும் தாவிவிடக்கூடாது என்று எல்லோரையும் கூவத்தூர் முகாமில் கொண்டு போய் அடைத்தார்கள். கோடிக்கணக்கில் பணபேரத்திற்கும் கிலோ கணக்கில் தங்க பேரத்திற்கும் காரணமானது இந்த கால அவகாசம்தான். எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி சசிகலாவை தலைவராக தேர்ந்தெடுத்த பொழுதே ஆளுநர் பதவியேற்பு பிரமாணம் செய்து வைத்திருந்தால் இந்த காலதாமதமும் ஏற்பட்டிருக்காது, பேரமும் நடந்திருக்காது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார். மத்திய அரசுக்கு வேண்டியவராக நியமிக்கப்படுகிறார். எனவே அவருக்கான ஒவ்வொரு உத்தரவும் அங்கிருந்து வருகிறது. அதை அவர் செயல்படுத்துகிறார். ஆளுநருடைய அதிகாரத்தை கடந்த இத்தகைய உத்தரவுகள் தான் இந்த காலதாமதத்தை ஏற்படுத்தி பேரத்திற்கு வழிவகுத்தது. பேரத்திற்கு வழிவகுத்தவரிடமே பேரத்திற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் மனு அளித்திருப்பதுதான் ஜனநாயக வினோதம்.